என் பேர் வந்து கமால் பாஷா. அலி பிரியாணி கடை வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 19 வருஷமா இந்த ஏரியாவில் வச்சிருக்கேன். இதுவரையும் கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. இதுதான் முதல்ல வேலையில பண்ணியிருக்காங்க. இது வந்து பண்ணது நான் மனப்பூர்வமா நீ வெள்ளிக்கிழமை நான் போய் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு, அதனால வேலையிலே பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு தான் வாங்கி பொறிச்சு அந்த சிக்கனில் வந்து அதில் புழு இருந்திருக்குன்றாங்க. அதை நான் மறுக்கிறேன், புழு கிடையாது. அதில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இத்தனை வாங்கி சாப்பிட்டு யாருக்குமே கிடையாது. இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் ஆள் வந்தாங்க, மன்னிப்பு கடை எழுதி கொடுத்தாச்சு. இனிமேல் இந்த தவறு நடக்கா பார்த்துக்கலாம், அப்படியே வேலைக்காரங்களே தவறு நடந்திருக்கலாம், எவ்வளோ தவறு இனியும் நடக்கா பார்த்துக்கலாம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்தாச்சு. அவங்களும் மன்னிப்பு கடை எழுதி கொடுத்து இனிமேல் சுத்தம் வச்சுக்கணுன்னாங்க. அதில் இருக்கும். இப்போ இந்த நான் முழுக்க சொல்கிறேன், புழு இல்லாமல் நீங்கள் எழுதி கொடுத்து வரீங்க. புழு எல்லாம் எழுதி அது மாதிரி அவரு காட்டுறாரு. அவரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அவரு ஸ்டேஷன்ல கூட்டு போயிட்டாருங்களே. அப்ப கூட்டு காமிச்சதா நம்ம பதில் சொல்ல முடியல. அதனால பேசு நான் 7 வருஷமா இந்த கடையில சமைச்சிருக்கேன் சார். இந்த பாய் 10 வருஷம் 15 வருஷமா கடை நடத்திட்டு இருக்காரு. இந்த ஏரியால இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததே கிடையாது. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வந்தது கிடையாது. நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அதனால இவங்க 2-3 கம்ப்ளைண்ட் ஏற்கனவே கடையில கொடுத்ததா சொல்றாங்க. ஏற்கனவே அந்த ஆபீசர் எடுக்க வைக்கிறக்கா இந்த கடைக்கு இந்த கடைக்கு பாதகம் பண்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கடையில எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. வாங்கி கொண்டு போய் அவங்க 4 வருஷமா அந்த கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. 4 வருஷமா அவங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. புகார் கொடுக்க காரணம் என்னன்னா, திடீர்னு என்ன அவங்க 3 கடைக்கு ஏற்கனவே இப்போ உங்கள்ட்ட சொன்ன மாதிரி 3 கடை 4 கடையில நாங்க சொன்னோம், அவங்க கேட்கலன்றதுக்காக 4வது கடை இங்க எந்த காரணத்தினால சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா கொண்டு போய் வாங்கிட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுட்டு வெந்த சிக்கன்ல முண்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா இது எப்படி சார் நம்ப முடியும்? நாங்க தவறு செய்யவே இல்லை. மேற்கொண்டு ஸ்டேஷன்ல இருந்து எங்களை ஏற்று போலீஸ் எல்லாம் ஏறுங்க வண்டியிலன்னு சொன்னோன்னே நாங்க போய் அங்க சொன்னோம். அவங்க மன்னிப்பு கடிதம் செய்த எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி சொல்றாங்க. இது மாதிரி இனிமேல் அப்படி ஒரு தவறுதல் வந்தா நாங்க செய்ய மாட்டோம், மன்னிப்பு செஞ்சு அவங்க சொல்றதுக்கு மன்னிப்புன்னு நாங்க எழுதி கொடுக்க சொன்னாங்க. நாங்க எழுதி கொடுத்துட்டு வந்தோம் சார். அவங்க போன ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குதா? அவங்க சிக்கன் வாங்குறது போனதெல்லாம் இருக்கா? அவங்க கொண்டு போன சிக்கனை எங்கள்கிட்ட திருப்பி எடுத்துட்டு போயிட்டாங்களா? எடுத்துட்டு வரவே இல்லை போல இருக்கு. அவங்க இந்த மாதிரி இதனால இந்த கடையில வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு எங்களுக்காக இந்த கடையில எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க ஜோதி